அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பீஸா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாலில் சர்க்கரையை போட்டிருக்கோம். இப்போ இந்த ஈஸ்ட்டை ஒரு ஸ்பூன் போட போகிறோம். போட்டு நல்லா ஊற வைக்க போகிறோம். அது நல்ல நம்ம பாலில் சர்க்கரையும் ஈஸ்ட்டு போட்டு இப்படி 10 நிமிஷம் வச்சோம். எவ்வளோ அழகாக பொங்கி வந்துட்டு பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம மைதா மாவு போட்டு பிசைஞ்சு நம்ம வந்து பீஸா செய்ய போகிறோம். இப்போ நம்ம மைதா மாவு அரைக்கிற மைதா மாவு தட்டி வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்து அந்த ஈஸ்ட்டை போட போகிறோம். நம்ம தான் இப்போ செய்ய போறோம். ஆமா, எங்க அப்துல் ரஸாக்கு பீஸா செஞ்சு கொடுக்க போறோம். இத மாதிரி நீங்களே ஹெல்த்தியா உங்க பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமா இருங்க. வீட்லயே எல்லா பொருளும் செய்யுங்க. நாங்க வந்து பால்லே தான் செய்ய போறோம். ஏன்னா எங்க தங்க பக்கம் கொடுக்க போறோம்ல, அதனால யாரும் திஸ்ட் வச்சாதீங்கப்பா. சொல்லு, என்ன நம்ம செய்ய போறோம்? பீஸா செய்ய போறோமா? பால் ஊற்றி பேசுறோம், இந்த மாதிரி பேசணும். பாதி உப்பு கொஞ்சம் போடுங்க டேஸ்ட்டுக்கு. போதும் 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 போதும், உப்பு போதும். சத்தா பீஸா செய்ய போறோம். அதுக்கு எண்ணெய் ஊத்த போறோம். எண்ணெய்? ஆமா, எண்ணெயில செய்ய போறோம். எண்ணெயில செய்ய போறோம். எண்ணெய் ஊத்தி அதை ஊற வைக்க போறோம். ஊற வச்சிட்டு நம்ம சாப்பிடலாம். ஸ்விங் ஸ்விங் எவ்வளோ அழகாக செய்யறாங்க அப்படின்னா, ஸ்விங் ஸ்விங் இந்த மாதிரி நல்லா பேசு. நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் போதுமா? 2 ஹவருக்கு மூடி வச்சுருங்க. பன்னீர் பீஸா தான் செய்யணும். அதனால பன்னீர் கட் பண்ணி வச்சுட்டோம். குடமிளகா வெட்டி வச்சுருக்கோம், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். பேன் அடுப்பில் வச்சு பற்றியாச்சு. அதில் ஊற்று பரவாயில்ல, கொஞ்சம் கூட்டி வச்சா போயிடும். போதும், நிறைய ஊற்றணும். வீட்டு குழம்பு தூள், மசாலா கறி தூள், தனி மிளகாய் தூள், இந்த பன்னீருக்கு தேவையான கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு சாஸு, டொமாட்டோ சாஸ், நல்ல கறியாச்சு. அப்துல் ரஸாக்குமா பார்த்தீங்களா? நம்ம வச்ச எம்டுக்கான வச்சோம். இப்போ எவ்வளோ சூப்பராக டபுளாக பொங்கி எவ்வளோ அழகாக வந்திருக்கு. புசு புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு. அழகாட்டு செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது மொசரல்லா சீஸு. நம்ம இப்படி நல்லா அழகாக துருவி வச்சுக்கணும் பார்த்தீங்களா? இதை அந்த பீஸா மேலே அப்படியே தூத்தி விடணும். இட்லி சட்டியில், இப்போ நம்ம இட்லி சட்டியில் தான் பீஸா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ரவுண்டாக அழகாட்டு பண்ணி நம்ம சூப்பராக அழகாக பண்ணியாச்சா? பேஸ் மட்டும் சூப்பராக பீஸா பேஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக குத்தி விட்டுருங்க ஒரு ஃபோர்க்கை வச்சு. இப்போ நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால நல்ல சீஸு பன்னீர் எல்லாமே நிறைய போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பீஸா சாஸை தான் தடவுறோம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அப்துல் ரஸாக்கு கொடுக்குறதுனால கம்மியாகவே போட்டுக்கலாம்னா உரப்பு அதிகமாக சேர்க்க வேணாம். போட்டுக்கோ. கொஞ்சம் டொமாட்டோ சாஸ் போடு, போதும். பன்னீர் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே வச்சு அதுக்கு மேலே மொசரல்லா சீஸை போட்டு விட்டுடலாம். அப்படி ஒன்று அப்படி குழந்தைக்கு சீஸ் நல்லது, அதனால் நம்ம சீஸ் கொடுத்துக்கலாம். போதும். எப்படி இருக்குது பீஸா சாஸு போட்டு? சூப்பராகிட்டா? பீஸா சூப்பராகிட்டு, பேஸ் மட்டும் எல்லாமே கரெக்டாகிட்டு வந்துட்டு இப்போ எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். இந்த பீஸா நம்ம எப்படி பண்ணிக்கிறது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இதுக்கு மேலே அப்படியே மசாலா சீஸை போட்டு, தக்காளி வேணாமா? டொமாட்டோ சாஸ் தான் போட்டுக்கிறேன். செம்மையாக இருக்கா? சூப்பர். உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 5 ஸ்டார் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.